நான் ஒரு இன்ஜினியரிங் டிகிரி வந்து முடிச்சிருக்கேன், இல்லை ஃபைனல் வந்து படிச்சுட்டு இருக்கேன். என்னால் யூபிஎஸ்சி எக்ஸாம்லாம் ட்ரை பண்ணி ஒரு ஐஏஎஸ், ஐபிஎஸ் இந்த மாதிரியான ஃபீல்டில் வந்து போக முடியுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். யூபிஎஸ்சிக்கான எலிஜிபிள் அப்படின்னா எனி டிகிரி முடிச்சவங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து மென்ஷன் பண்ணும்போதே பிஏ முடிச்சவங்க ட்ரை பண்ணுங்க, இல்லை பிஏ ஹிஸ்ட்ரி முடிச்சவங்க ட்ரை பண்ணுங்க அப்படிலாம் வந்து சொல்கிறதே இல்லை. ஸோ பிஏ பிடெக்ல எந்த ஸ்ட்ரீம் எடுத்தவங்கனாலும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா யூபிஎஸ்சி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் சின்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா சிலபஸ் வைஸாக ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும் உங்களுக்கு. ஸோ சிலபஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரிமிலரி, மெயின், இன்டர்வியூ இந்த மாதிரி இருக்கும். இதில் காமனாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹிஸ்ட்ரி டாபிக், பொலிட்டிக்கல் சயின்ஸ், சோசியாலஜி, சயின்ஸ் ரெலவெண்ட்டாக, டெக்னாலஜி ரெலவெண்ட்டாக இந்த மாதிரி டாப்பிக்கு அதிக இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் ஆப்டியூடுக்கு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஸோ இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி டாப்பிக்லாம் படிக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷனல் பேப்பரில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இந்த மாதிரியான பேப்பர் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ அதை வந்து ஆப்ஷனல் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம்.